ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது எப்பப்பா இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்மளுடைய மஞ்சரி, தீபக், ராணவ் 3 பேரும் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதை நம்ம அந்த ப்ரொமோன்லேயே பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த நாளில் கண்டிப்பாக அவங்க இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நேற்று ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அதில் அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்போது நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஆப்போனண்ட்டு இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு ஆள், அது வந்து ஜாக்லின் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பந்தம் பாசம் மாதிரி போயிட்டுருக்கு. ஜாக்லின் முத்து அது ஒரு காம்போ, தனி காம்போ, சரிங்களா? அதேமாதிரி நேற்று வந்து நீங்கள் ஹீரோ ஆனீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் கேரக்டர் கொடுத்தாரு, நம்ம ஜாக்லினுக்கு கேரக்டர் கொடுக்கல, சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது அவர் மனசுக்குள்ளே ஜாக்லினுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காரு. இன்றைக்கி ஜாக்லின் அந்த பணப்பிடி எடுக்க போயிட்டு திரும்ப உள்ளே வரலன்றது ஒரு பெரிய அப்டேட்டு, ரொம்ப கஷ்டமான ஒரு அப்டேட்டு. இது நம்மளுக்கே எப்படி இருக்கும்போது 100 நாள் பழகின அந்த ஜாக்லின் வெளியே போகும்போது முத்துக்குமருக்கு எப்படி இருக்கும்? என்ன கொடுமைனா தொடர்ச்சியாக எல்லா வாரங்களும் முத்துக்குமருக்கு அடி விழுந்துகிட்டே இருக்குது. மஞ்சரி போகும்போது ஃபீல் பண்ணார், தீபக் போகும்போது ஃபீல் பண்ணார், இப்போது ஜாக்லின் வெளியே போகிறாங்க. அதுவும் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும் தெரியும். போனவங்க வரல, திரும்ப எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். இந்த நேரத்தில் மஞ்சரி கூட இருக்கிறது, தீபக் கூட இருக்கிறது உண்மையிலேயே பெரிய ஒரு சப்போர்ட்டை தான் நான் பார்க்குறேன். முத்துக்குமருக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப உடஞ்சி போயிருப்பாப்புல. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், என்னடா எல்லாருமே வந்துட்டாங்க, இந்த 3 பேர் மட்டும் ஆளை காணுமே அப்படின்ட்டு. நல்ல கரெக்டான சமயத்தில் 3 பேரும் இறங்கியிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி. ஆனால் உண்மையிலே ஜாக்லின் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்திருக்கணும். அவங்க இந்த டைட்டில் ரன்னருக்கு உண்டான தகுதியான ஆள். இப்போ இருக்கிற 6 பேரில் கண்டிப்பாக ஜாக்லின் வந்துட்டு ரன்னராக வர்றதுக்கு முழு தகுதியும் இருக்குது. ஆனால் மக்களால் வெளியேற்றப்பட்டவங்க தான் கேள்விப்பட்டிருக்கோம். மக்களோட ஓட்டு இருந்தும் இந்த ஒரு கேமால் வெளியேற்றப்பட்டார்கள்ன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். இதில் என்ன ஒரு இதுனா, பணத்தை எடுக்க போயிருக்காங்க, அந்த பணப்பெட்டி எடுத்துட்டாங்க, ஆனால் உள்ளே வர முடியல. இப்போ அந்த பணப்பெட்டி அவங்களுக்கு வந்துட்டு சொந்தமானு கேட்டிங்கன்னா அதுவும் சொந்தம் கிடையாது. அங்கே தான் அது ட்விஸ்ட்டு. அந்த பணத்தையாவது கொடுத்து அமைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. பட் அதுவும் சொந்தம் கிடையாதுன்றது தான் இங்கே ஒரு பெரிய ரூல். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.